காலை வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சுகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதமங்கஜம். இன்றைய நாள் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. நாள் சமநோக்கு நாள். ஆங்கில மாதம் ஜூலை 31, 2025. அயனம் தட்சிணாயனம். ருது கிரீஷ்ம ருது. திதி வளர்பிறை சப்தமி காலை 4:58 வரை, பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் சித்திரை காலை 12:41 வரை, பிறகு சுவாதி. யோகம் சாத்தியம் காலை 4:31 வரை, அதன் பின் சுபம். கரணம் கரஜை மதியம் 3:48 வரை, பிறகு வணிஜை காலை 4:58 வரை. சூரிய உதயம் 5:57, சூரிய அஸ்தமனம் 6:32, சந்திரோதயம் 11:09, சந்திர அஸ்தமனம் 11:03. சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. அபிஜித் காலம் காலை 11:50 முதல் 12:40 வரை, அமிர்த காலம் மாலை 5:32 முதல் 7:19 வரை. பிரம்ம முகூர்த்தம் காலை 4:21 முதல் 5:09 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். அசுப நேரங்கள் ராகு காலம் மதியம் 1:49 முதல் 3:23 வரை, யமகண்டம் காலை 5:57 முதல் 7:32 வரை, குளிகை காலம் காலை 9:06 முதல் 10:40 வரை, துர்முகூர்த்தம் காலை 10:09 முதல் 10:59 வரை, மாலை 3:11 முதல் 4:01 வரை. தியாஜ்யம் காலை 6:49 முதல் 8:36 வரை. இன்றைய விசேஷங்கள்: சங்கரன் கோவில் கோமதியம்மன் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு, தீரன் சின்னமலை நினைவு நாள். இன்றைய ராசிபலன்: மேசம் சாதனை, ரிஷபம் சோர்வு, மிதுனம் பரிவு, கடகம் வரவு, சிம்மம் வாழ்வு, கன்னி குழப்பம், துலாம் களிப்பு, விருச்சிகம் பக்தி, தனுசு கவலை, மகரம் லாபம், கும்பம் ஆதாயம், மீனம் சினம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி. சூரிய ராசி கடகம். சந்திர ராசி ஜூலை 31 காலை 11:15 வரை கன்னி, பின்னர் துலாம். இன்றைய கிரகநிலை: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்ரம். குறிப்பு: மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும். இவைகளை முக்கியமான வேலைகள், ஆரம்பங்கள், தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். பொன்மொழிகள்: பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். உலகம் எவ்வாறு நடக்கிறதோ உலகத்தோடு பொருந்தும் வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். வாழ்வில் வேகம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகமும் இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.